ஒரு டீச்சர் உன்னை ஒழுங்கா படிடா, ஒழுக்கமா இருடா, பாக்கு போடாதடா, குடிக்காதடா, படிடா அப்படின்னு சொன்னா உடனே எங்க வாத்தியார் என்ன திட்டுறாரு அப்படின்னு போய் சொல்றிய. ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளிடம் தண்டிக்கப்படுகின்ற குற்றவாளிகளாக மாறி போனவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். சமீபத்தில் ஒரு பொண்ணு 10 பாத்திரம் தேய்ச்சு சிமெண்ட் செங்கக்கல் சூளையில் வேலை பார்த்த ஒரு அம்மா, கணவனை இழந்த விதவை தாய், ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்ச அன்னைக்கு அழைக்க போறாங்க. கதை இல்லைங்க, நிஜம். அந்த பொண்ணு காலேஜில் இல்லை. பொண்ணை காணான்னு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கொண்டு போய் கோர்ட்டில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே கொண்டு போய் ஆஜர் செய்கிறார்கள். ஜட்ஜு கேட்குறாரு, எங்கம்மா போனா? உங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, உன்னை காணான்னு தவிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு சார், நான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. அந்த அம்மா தலையில் அடிச்சுட்டு கதறாங்க. கோர்ட்ல நீதிமன்றத்தில் எல்லா அட்வொகேட்ஸும் உட்காந்துருக்காங்க. ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. சரிம்மா, சட்டப்படி 21 வயசு ஆயிடுச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். யாரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்குறேன். ஒருத்தன் வந்து நிற்கிறான் 2 வீலரில். இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலையும் படிப்பில் பார்க்குறவங்களுக்கு ஐயோ இந்த பொண்ணை போய் இவன் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானே, இந்த அம்மா அப்பா அப்படி கதறாங்களே. காதல் என்பது வேறு. சிறிய வயதிலே அடலசன்ட் ஏஜில் என்ன செய்யறோன்னு தெரியாம செஞ்சிருக்குமோ அப்படின்னு அத்தனை பேர் அதை பார்க்குறாங்க. அவன் பாட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பக்கம் போய் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு குடிக்கிறான். இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட பேச மாட்டேங்குது. உடனே இந்த அம்மா ஜட்ஜுக்கிட்ட சொல்றாங்க, சரி உயிரா வளர்த்தாரு ஒத்த பொண்ணுன்னு செங்கல் சூளையிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு முறிஞ்சு போச்சு, இதுக்காகவே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு சார், அவரால் கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியல, அவங்க அப்பாட்ட பேச சொல்லுங்க அப்படி. அப்போதான் எல்லாரும் பார்க்குறோம், செவுத்துல ஏணியை சாத்தி வச்ச மாதிரி ஒரு மனுஷனை அப்படி சாத்தி நிற்க வச்சிருக்காங்க அவங்க அப்பா. ஏழ்மையினுடைய ஒன்று உதாரணம் சொல்லணும்னா அவர் தான் அப்படி நிற்கிறார் கோர்ட்டில் வந்து. அப்பாட்ட பேசுமான்னு ஜட்ஜு சொல்றார். திரும்பியே பார்க்கல அந்த அப்பா பக்கம். போ அப்படின்ட்டார் ஜட்ஜு. ஏன்னா சட்டம் வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அம்மாவும் அப்பாவும் கதறாங்க கோர்ட்டில். சாப்பிட்டீங்களா? நடந்ததை அப்படியே சொல்கிறேன். இந்த கிராமத்திலே, இந்த ஜலகண்டபுரம் கிராமத்திலே பெற்றோர்களை நீங்கள் எப்படி மதிப்பவர்களாக இருக்க வேண்டும், ஏன் என்பதற்காக இந்த பதிலை சொல்லுகின்றேன். உடனே இப்படின்னு கை காமிக்குது அந்த அம்மாவில். பேச முடியல. 3 நாள் ஆச்சுங்க. எப்படிம்மா ஊருக்கு போவீங்க? உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, பிச்சை எடுப்போம் சார், இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு பிச்சை எடுப்போம் சார், வாழ்க்கை பூரா இந்த பொண்ணுக்காக உழைச்சேன் சார். இங்கே பாருங்க சார், இடுப்பெலும்பே ஒடிஞ்சு போச்சு சார், இவளுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக மேலே ஏறி வேலை பார்க்கும்போது கீழே விழுந்து. உடனே ஜட்ஜு பைக்குள்ள இருந்து, மனிதன் அல்லவா, மிகப்பெரிய மனிதர், மிக மனிதாபிமானமிக்க ஒரு ஜட்ஜு நான் பார்த்ததில்ல, 2 500 நோட்டு பைக்குள்ள இருந்துச்சு. அதை எடுத்து உதவியாளர்கிட்ட கொடுத்து இந்த பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட, அந்த அம்மாட்ட கொடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க, பிச்சைலாம் எடுக்காதீங்க. கோர்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பைக்குள்ள கை விட்டு யார் பையில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம். 42,500 ரூபா சேர்ந்துருச்சு. அந்த அம்மா வாங்க மாட்டேங்க. பெரிய போராட்டமே நடக்குது. பிச்சை எடுக்கக்கூடாது, பசியோட போகக்கூடாது. இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு என்னால் இதாம்மா செய்ய முடியும், எல்லாரும் மனமோந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கன்னு கையில் கட்டாயப்படுத்தி ஒரு ஆட்டோ வர சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை ஈன்றெடுத்த தாயே என்று சொல்லுகிறவர் ஆபிரகாம் லிங்கன்.
10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று சிந்தித்துப்பார். பலவீனத்திலும் பலவீனமாக உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை 10 மாதங்கள் வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை.